திருவள்ளூர் சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோவின் முன்பக்க டயர் கழண்டு தனியாக ஓடியதால் விபத்தானது ஏற்பட்டு 3 பேர் மருத்துவமனையில் அனுமதித்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் திருவள்ளூரை நோக்கி பயணிகளை ஏற்றிக் கொண்டு சென்று கொண்டிருந்த ஆட்டோவின் முன்பக்க சக்கரமானது தனியாக கழண்டு சாலையில் ஓடியதால் அதில் பயணித்த 3 பயணிகள் கீழே விழுந்து விபத்தானது ஏற்பட்டது. ஆட்டோ தலைக்குப்புற கவிழ்ந்து விழுந்ததால் அதனுள் இருந்த பயணிகளை அக்கம்பக்கத்தினர் மீது திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். குறிப்பாக அந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் அங்கிருந்த போக்குவரத்து போலீசார் மற்றும் சட்டம் ஒழுங்கு போலீசார் போக்குவரத்து சீர் செய்து வருகின்றனர். திருவள்ளூர் நகர் பகுதியில் பார்த்தோம்னால் நாள் ஒன்றுக்கு சுமார் 2000க்கும் மேற்பட்ட பெட்ரோல் ஆட்டோக்கள் அன்றாட பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் செயல்பட்டு வரும் நிலையில் ஆட்டோக்களில் உரிய முறையில் பராமரிப்பு இல்லாததாலும் அதே போன்று ஓட்டுநர் உரிமங்கள், சீருடை, ஆட்டோவிற்கு காப்பீடு கூட இல்லாமல் அதிக நபர்களை ஏற்றிக்கொண்டு செல்போன் பேசிக்கொண்டும் ஆட்டோக்கள் பயணிக்கிறது. இதனால் அவ்வப்போது விபத்துக்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இதை உடனடியாக கவனிக்க வேண்டிய மோட்டார் வாகன அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் கவனிக்காததாலேயே இது போன்ற விபத்துகள் அவ்வப்போது ஏற்படுகிறது. குறிப்பாக இன்று நடைபெற்ற இந்த விபத்தில் பார்க்க போனோம்னால் இந்த எஃப்சி என்று அழைக்கக்கூடிய வாகனத்தை புதுப்பிக்கும் அந்த நடைமுறை கூட செய்யாமல் இருக்கும் ஒரு பட்சத்தில் தான் இந்த விபத்தானது ஏற்பட்டு இருக்கும் என பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். குறிப்பாக அதிக பாரங்களை ஏற்றிக்கொண்டு, அதாவது ஒரு பெட்ரோல் ஆட்டோ என்று சொல்லக்கூட பார்த்தோம்னா 2 நபர்களை மட்டுமே அழைத்து செல்ல வேண்டும். ஆனால் இந்த ஆட்டோக்களில் பார்த்தோம்னா 5 நபருக்கும் மேலாக ஆட்டோக்களில் நபர்களை வைத்துக் கொண்டு ஓட்டுநர்கள் இருபுறங்களிலும் ஆட்டோ ஓட்டுநர் பொதுமக்களை வைத்துக் கொண்டு வீலிங் செய்யும் நிலைமையும் அவ்வப்போது திருவள்ளூர் சுற்று வட்டார பகுதியில் ஏற்படுவதாலே இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக மோட்டார் வாகன அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து ஆட்டோக்களில் உரிய உரிமம் இல்லாமல் செயல்படும் நபர்களை அபராதம் விதித்து ஆட்டோக்களை பறிமுதல் செய்தாலே இதுபோன்ற விபத்துகளை தடுக்க முடியும் என்று பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.